गुरुर् ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. Guru means one who dispels the darkness of ignorance. அறியாமை என்னும் நிலையை ஒழிப்பவர். தமிழில் எழுத்தறிவித்தவனே இறைவன். குருவை இறைவனுக்கு நிகராக ஒப்பிடுகிறார்கள். நமது புராணங்கள் இதிகாசங்களிலும் குருவை எப்படி எந்த ஸ்தானத்தில் நிறுத்த வேண்டும் என்பதை பற்றியும் சொல்லி இருக்கிறார்கள். ஏகலேவன் கதை உங்களுக்கெல்லாம் தெரியும் என்று நினைக்கிறேன். அவர் குரு தட்சிணையாக தனது கட்டை விரலை அறுத்து குருவுக்கு அர்ப்பணித்தார். அதே மாதிரி காளிதாசன் அவர்களுடைய ரகுவம்சமும் குரு தட்சிணையை பற்றி நிறைய கூறுகிறது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் தந்த வரம் என்று கூறுகிறார்கள். குரு கிடைப்பதெல்லாம் இறைவன் தந்த அருளே. நான் எனது பூர்வ ஜென்மத்தில் நிறைய புண்ணியங்களை செய்திருக்கிறேன் என்று நிச்சயமாக நம்புகிறேன். அதனால்தான் எனக்கு ஒரு பெரிய மகான் குருவாக அமைந்தார். அவர் இந்த பரதநாட்டியத்திற்காக செய்த பல அவர் எதுவும் வித்தியாசமாக செய்யவில்லை. வித்தின் தி grammatical structure, he made a lot of changes. முக்கியமாக அந்த காலத்தில் பன்னியாப்பிள்ளை, சின்னையாப்பிள்ளை, வடிவேலு, சிவானந்தம் என்ற 4 சகோதரர்கள் ஒரு மார்க்கம் அமைத்தார்கள். அலாரிப்பு, ஜதீஸ்வரம், சப்தம், வர்ணம், பதம், ஜாவளி, தில்லானா இந்த மார்க்கத்தை மேடையில் செய்து வந்தனர். இதில் பதவர்ணம் என்பதுதான் நாட்டியத்திற்கு உபயோகிப்பார்கள். தானவர்ணம் உபயோகிப்பதில்லை. இந்த பதவர்ணத்துக்கும் வர்ணத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் எதுவும் இல்லை. ஒன்லி தி சரணம் ஸ்வராஸ் இன் தானவர்ணம், நோ சாகித்யம். மேலும் அந்த காலத்தில் யார் யார் ஏற்றினார்களோ பதவர்ணமோ பதங்களோ அவைதான் உபயோகத்தில் இருந்து வந்தன. எனது குரு பிற கவிஞர்கள் கான்டெம்பரரி அல்லது அந்த காலத்திலே இயற்றிய காம்போசிஷன்ஸ் எல்லாவற்றையும் நடனத்திற்கு உகந்ததாக எது இருந்ததோ அதை எடுத்து அவர் கோரியோகிராஃப் செய்தார். He faced a lot of opposition for that, but because he brought in so many other songs by other kavingers, it became very popular. I would say that. One example was his Bhavayami Raghuramam, Swadhi Tirunal Maharaja's composition. He choreographed it
not as a varnam, some of the elements from that varnam, that is, every line will proceed with a jati korvai. In Padavarnam, you have 4 கண்டி, ஒரு கண்டிக்கு முன்னாடியும் ஒரு ஜதி இருக்கும். அதுக்கப்புறம் முத்தாய்ஸ்வரம், அதுக்கப்புறம் சரணம், சரணத்துக்கு ஸ்வரங்கள், அதனுடைய சாகித்யம் அப்படி வரும். இவர் அந்த பாவயாமி ரகுராமத்து ஒரு காண்டத்திற்கு முன்னாலும் ஒரு ஜதி, அதற்கு பிறகு அந்த பர்டிகுலர் காண்டம், அதற்கு பிறகு அந்த ஸ்வரம், அப்படி அமைத்தார். இதனால் மட்டும்தான் பரதநாட்டியம் பாப்புலர் அடைந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். பட் இட் வாஸ் இன் அ வே இட் ஹெல்ப்ட். I had performed in many places in North India. Some places, if it is a cultural organization, I would present a Padavarnam. There will be many organizations who will organize programs in an open space where everybody will gather to witness a Bharatanatyam program. That time I'll present Bhavyami Raghuramam. After every time I presented Bhavyami Raghuramam, many people will come backstage and said, the whole story of Ramayana you brought in front of our eyes. आपने राम जी को हमारे सामने लेके आए. They'll have tears in their eyes because they were able to connect what was happening on the stage, because they knew the story of Rama. My guru had incorporated many songs of Bharatiya and many songs from even Tyagaraja. He would say, whatever you do, you have conviction that what you are doing is right. So this had helped Bharatanatyam to be appreciated. This is not the only reason, but this is one of the reasons. And also, those days, the musicians will stand behind the dancer, the Nattuvanar, the singer, the mridangist, everybody, they will stand in a line, and the dancer will stand in front and dance. He said, it is not the right thing to do. Even the musicians, பக்கவாத்தியக்காரர்களுக்கும் மரியாதை கொடுக்க வேண்டும். அதனால் அவர் சொக்கலிங்கம் பிள்ளை அவர்களிடம் சென்று, ஐயா, நீங்கள் இவ்வளவு பெரிய குரு, நீங்கள் பின்னாடி நிற்கக்கூடாது, உங்களுக்காக சைடில் ஒரு விரிப்பு அமைச்சு நீங்கள் செய்யணும். அவர் முக்கியமாக கொண்டு வந்த இந்த ஒரு பெரிய காரியம், குருக்கள் நட்டுவனார்கள் குருக்களாகவும் இருந்தார்கள், அவர்களுக்கு உரிய மரியாதை கிடைத்தது. அதே மாதிரி அந்த காலத்தில் 6 கஜம் புடவை கட்டி கொண்டு ஆடினார்கள். பிற்காலத்தில் நிறைய ஜதிகள் எல்லாம் அமலுக்கு வந்தது. அவர் இப்பொழுது பரதநாட்டியம் காஸ்டியூம் என்று சொல்கிறார்களே, அது என்னுடைய குருநாதர் தான் கொண்டு வந்தார். The beauty of the adavus, when you do mujumandi, the pleats, they come out, and then when you jump, it closes, you jump. So the beauty of the movements also is visible when you wear a Bharatanatyam costume. அது அவர் சிற்பங்களை பார்த்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தையற்காரர்களுக்கு கற்பித்து அதை செய்தார். இம்மாதிரி பல விஷயங்களை அவர் இந்த பரதநாட்டியத்திற்காக கொண்டு வந்தார்.
இப்பொழுது நான் ஏன் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டேன், எப்படி எனக்கு இதில் ஆர்வம் வந்தது என்பதை பற்றி பேச விரும்புகிறேன். எனது மூத்த சகோதரி கர்நாடக சங்கீதம் பயின்று கச்சேரிகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். எனது தாயார் தகப்பனார் இருவருக்குமே நமது கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் டான்ஸ் இதில் நிறைய ஆர்வம் இருந்தது. நாங்கள் வாணிமஹால் தியாக பிரம்ம சபா பக்கத்தில் தான் எங்கள் வீடு. அண்ட் எனது தகப்பனார் அங்கு மெம்பர். ஒரு நாள் அவர் கச்சேரிக்கு செய்ய கிளம்பிய போது நானும் வருகிறேன். ஐ திங்க் ஐ வாஸ் அபவுட் 5 years old. நானும் வருகிறேன் என்று சென்றேன். நாங்கள் போகிற போது அந்த ஹாலினுடைய லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி only the stage was lit brightly and a beautiful lady was performing and the musician was singing some song about Krishna. I thought that this is what is Devalogam, so bright, and she is a devata and she is talking to, she must be talking to Krishna. So I told my father, I want to go there, I also want to talk to Krishna. I thought she's seeing the God himself and talking to him. So I want to get onto the stage. My father laughed and said, if you want to get onto the stage, you should learn how to get on to the stage from that guru who is sitting there. Later on, I came to know that it was Kamala Lakshman and my guru was conducting the program. So when I came back, I was thinking about it. How can I go learn about getting onto the stage? They all helped me in getting onto the stage. So I really took my guru's help in getting onto the stage. It didn't happen immediately. After a few years, again that picture, it was in my mind all the time. So I started pestering my father and my sister, elder sister. She took pity on me and said, okay, I'll take you to Sri Vadu Ramaya Pillai's house. He was very busy those days. In a month, I'm sure Kamala Lakshman must have been performing at least 20 programs. So he was very busy, but we went there, waited for a long time, and then he came out and said, he looked at me and said, oh, உன் பேர் என்ன? கனகா. கனகா குட்டி, உனக்கு டான்ஸ் கற்றுக்கணுமா? சரி, எங்கே எழுந்து நட. கை காலெல்லாம் உதறது. எழுந்து நின்றேன், நடந்து காமிச்சேன். சரி, சிரிப்பு வருதா, வாயே திறக்க முடியல, வெட்டிமாக மூடி நிற்கிறேன். ஓ, உனக்கு சிரிக்க தெரியாதா? சரி, பல்லக்காமி. மெதுவாக வாயை திறந்து காமிச்சேன். ஓ, கன்னத்தில் குழி, நல்லா தான் இருக்குது, நல்லா சரி, தைரியமாக இருக்குது, அடுத்த மாதம் வா. வந்தாச்சு. இப்படி ஒரு 4 தரம் போயிட்டு அவருக்கு எப்போ டைம் வந்ததோ ஒரு தரம் விஜயதசமி அன்னைக்கு வர சொல்லிட்டார். அவ்வளவுதான். அவங்க வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு நடக்கலை. நான் ஓடி ஓடி வந்தேன். அப்படி ஓடி வந்தேன். அதே நினச்சிட்டு இருந்தேன். விஜயதசமி அடுத்த வாரம் எப்போ வரும். அக்கா கிட்ட மறக்காத, நம்ம போனோம், இன்றைக்கி சீக்கிரம் கிளம்பணும், மறக்காத, தூங்கிடாத, இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். அப்புறம் போய் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் there was no turning back. எப்போ பாரு டான்ஸ் தான். எங்கள் அம்மா, உனக்கு டான்ஸ் எல்லாம் ஆடணும்னா எல்லா புராணமும் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த காலத்துலலாம் நம்ம புராணங்கள் பற்றியும் நம்மளுடைய இறைவனை பற்றியும் கடவுளை பற்றியும் தான் இருக்கும் பாட்டுகள்லாம். இப்போ எதுவும் பாட்டெல்லாம் வருது நாட்டியத்தில். அம்மா சொல்லுவா, நீ நிறையா படிக்கணும், ராமாயண புஸ்தகம் இவ்வளோ ஒரு 7-8 காண்டம் புஸ்தகம் வாங்கி வச்சாச்சு. அப்புறம் மகாபாரதம் பற்றி தெரிஞ்சுக்கணும், கதைகளை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் உனக்கு என்னென்னா
ஒரு கவிஞர் ஒரு கவிதையை படித்தா அந்த கவிஞன் எந்த கண்ணோக்கத்தில் எழுதியிருக்கான்னு தெரியணும். எனக்கு ஒன்றுமே புரியாது. என்னம்மா சொல்கிற வேண்டாம், நீ படி, அந்த வரியை படி, என்ன எழுதியிருக்கார், அந்த வரியில் என்ன வந்திருக்கு, அது எப்படி பண்ணணும், அது எந்த சந்தர்ப்பத்தில் வந்தது அந்த பாடல், அதை எப்படி பண்ணணும், அப்படி யோசனை பண்ணு, உனக்கே வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தரம் என்னோட குரு இன்னொரு சீனியர் டான்ஸருக்கு தமிழ் சங்கத்தில் ப்ரோக்ராம், அதில் தமிழ் பாட்டு தான் செய்யணும். அதனால் ராமனுக்கு மன்னன் முடி தரித்தாலே நன்மை உண்டொரு காலே அப்படின்ற ஒரு பாட்டு. ராமனுக்கு மன்னன், அடுத்த வரி பட்டம் கட்ட ஏற்ற வண்டி, கைகேயி மந்திரிக்கு சொல்றா, 4 பேரில் மூத்த வண்டி. கிளாஸ் முதல்ல ஜூனியர்ஸ் கிளாஸ் நடக்கும், சீனியர்ஸ் கிளாஸ் போது எல்லாரும் போயிடுவா. நான் மாத்திரம் அங்கே ஒரு பெரிய தூண் இருக்கும், அதுக்கு பின்னாடி உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன், என்ன பண்ணுறாங்க. இப்போ இந்த பாட்டு எனக்கு தெரியும், ஏன்னா என்னுடைய சகோதரி இதை கச்சேரி எல்லாம் பாடியிருக்கான். சரி, பட்டம் கட்ட ஏற்ற வண்டி 4 பேரில் மூற்ற வண்டி. அப்போது அவருடைய சொன்னில்லா கிட்ட, ராஜரத்னம் இந்த லைனை திருப்பி பாடின்று அப்படின்னு சொன்னார். பட்டம் கட்ட ஏற்ற வண்டி 4 பேரில் மூத்த வண்டி, 4 பேருக்கெல்லாம் அவன் தான் பெரியவன், இது என்ன பண்ண முடியும்னு இவர் திருப்பி பாட சொல்கிறாரே அப்படின்னு யோசனை பண்ணேன். பட்டம் கட்ட ஏற்ற வண்டி அந்த பாட்டு வந்த உடனே ஜெயலட்சுமி கம்பீரமாக நடந்து வரணும், கர்வம் இருக்கக்கூடாது, கம்பீரமாக நடந்து வரணும், சாத்வீகமாக இருக்கணும், கம்பீரமாக நடந்து வரணும். பட்டம் கட்ட ஏற்ற வண்டி. அப்புறம் அப்படி ஜம்ப் பண்ணி குதிரையில் ஏறணும், ஏறி அந்த குதிரையை ஓட்டணும், அதை காமிக்கணும். அப்புறம் வாழ்வீச்சு, எப்படி வாழ்வீச்சு பண்ணுறான் அவன், அதை காமிக்கணும். அடுத்தது அம்பு விடுறது எப்படி, எவ்வளவு அழகாக அவர் காமிச்சார். ஒன்று எல்லாத்துலேயும் அவன் வல்லவன். அது மட்டும் இல்லை, யாரையும் அவமதிக்க மாட்டான். பெரியவா யார் வழியில் போகிறத பார்த்தாலும் எல்லாருக்கும் நமஸ்காரம். யாராவது துன்பப்பட்டுன்றதா அவளை அணைச்சி சொல்லுவான், இதெல்லாம் நீ பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தார். பா, இவ்வளோ இருக்கா இதில், இதுதான் அம்மாவும் சொன்னாங்களோ, அந்த லைனை படிச்சுட்டு நீ அர்த்தம் புரிஞ்சுட்டு பண்ணணும் அப்படின்னுட்டு ஒரு நிமிஷத்தில் எல்லாம் வந்தாச்சு. ராமரே வந்தாச்சு எதிர்க்க, கம்பீரமாக நடந்து வரார். அப்புறம் குதிரையில் ஏறி வரார், வாழ் வீச்சு, அம்பு வீச்சு, எல்லார்கிட்டையும் ரொம்ப சாத்வீகமாக பேசுகிறார். இதுதான் இந்த ஒரு லைனுடைய அர்த்தம் அப்படின்னு அன்னைக்கு நான் புரிஞ்சுட்டேன். இன்னொரு விஷயம், நேற்றந்தி நேரத்திலே நீராடும் கரைதனிலே நெருங்கி உமை ஜாடை காட்டி அழைத்தவன் யாரோடி, அதை ஒரு நாள் சொல்லி கொடுத்துட்டுருந்தார். எனக்கெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும் சில சமயம். ஏன்னா சிலதெல்லாம் சிரிப்பார், அவரே சிரிப்பார். ஏன் என்ன குட்டிகளா பண்ண மாட்டிங்களா, ஒன்றும் தப்பு இல்லை. அவள் அதம நாயகியை பற்றி பேசுகிறா, அதனால் அந்த மாதிரி காமிக்கலாம். என்னென்னா, நேற்றந்தி நேரத்திலே நீராடும் கரைதனிலே நெருங்கி உமை ஜாடை காட்டி, என்ன பண்ணணுங்க அப்படின்னு கேட்டேன். தெரியல, அங்கெல்லாம் ஜாடை காட்டி தான் பண்ணும் இல்லை, நெருங்கி உமை ஜாடை காட்டி சொன்னார். எங்களுக்கெல்லாம் ஐயோ என்னது எப்படி பண்ணுறது. ஆமாம், அவள் அதவ நாய்க்கின்னு சொல்கிறாவோ, ஒன்று கண்ணடிச்சு கூப்பிட்டா நெருங்கி உமை ஜாடை காட்டி, அவ்வளோதான். அப்படிலாம் பண்ணாதீங்கோ, அப்படி பண்ணக்கூடாது, அவ்வளோதான். அந்த மாதிரி ரொம்ப நுண்ணியமாக இருக்கும் அவருடைய அபிநயெல்லாம். அப்புறம் பண்ணுங்க குட்டிகளாம், பண்ணுங்க, கரெக்டு தான், பண்ணுங்க. நான் ஒன்றும் சொல்கிறது எதுவும் தப்பு இல்லை. இன்னொருத்தை பற்றி பேசுகிறா, அது தப்பு இல்லை, பண்ணுவோம். அந்த மாதிரி எங்களுக்கு சிரிப்பும்
எங்களுக்கெல்லாம் பயம், அவர் நிற்கிறதே எனக்கு பயம், கை காலெலாம் உதறும். அதெல்லாம் ஒரு பயத்தில் நீக்கி ரொம்ப அழகாக அபிநயமும் சொல்லிக் கொடுப்பார். அதே மாதிரி அடவுகள் பண்ணுறதெல்லாம் ட்ரில் மாதிரி இருக்கக்கூடாது, நல்ல வெறப்பாக இருக்கணும், ஆனால் ட்ரில் மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்வார். அதாவது ஜதீஸ்வரத்தை சா நீ சத்தி சா நீ த பத நீ, அந்த நீ அப்படி வரணும். அதே மாதிரி சா நீ சத்தி சா நீ த பத நீ, அப்படி பண்ணாதீங்க, கழுத்து வலிச்சிடும், உடஞ்சிடும். அழகா. அப்புறம் அந்த காலத்துலலாம் அடவு ஆடுற போது ஸ்மைல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருந்தது போல், தெரியாது எனக்கு. ஸ்மைல் பண்ணலாம், நீயும் சிரிச்சுன்னு பண்ணக்கூடாது. அதே மாதிரி தாம் திதா தெய் ததை தாம் திதா தெய் ததை தாம் திதா தெய் ததை தாம் திதா தெய் ததை, ஒன்று தாம் திதா தெய் ததை தாம் திதா தெய் ததை. இந்த கண்டு பார்க்கறது, அதாவது கண்ணை அடிச்சு பார்க்கணும். அப்படி சில நுண்ணியமான, அவர் என்னைக்கு கிளாஸ் எடுத்தாலும் எங்களுக்கு ரொம்பவுமே குஷியாக இருக்கும். எல்லாம் சிரிப்பாக கதையெல்லாம் சொல்லி எப்படி பண்ணணும், அழகாக பண்ணணும். அதாவது அடவுலையும் ஒரு கிரேஸ் இருக்கணும். அப்புறம் திருக்கால ஜதி பண்ணிவிட்டு அங்கே போய் அறுதிய திதை அப்படி நிற்கணும். அங்கே ஒரு 4 அக்ஷரம் அங்கே நிற்கணும்னாக்க, அதுக்காக அவனுக்கு அங்கே இடைவெளி கொடுக்கல, அங்கே நிற்கணும். நின்னாக்க அதாவது பிரெத் கண்ட்ரோல் அது இருக்கணும், அப்படியே நிற்கணும். அதுக்கு முன்னாடி கீழே இறங்குற இல்லையா, அப்போ பெருசாக மூச்சு எடுத்துக்கலாம். தெய் வருது இல்லையா, அந்த இடத்துல எடுத்துக்கோங்க, மூச்சு எடுத்துக்கோங்க, மூச்சு எடுத்துக்கோங்க. ஆனால் பாரு, நான் அந்த ஜதியை பண்ணி முடிச்சிட்டேன், கர்வப்படக்கூடாது. அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், இந்த ஜதியை நான் நல்லா அழகாக பண்ணிட்டேன், அந்த ஒரு இது இருக்கணும். அப்படியே இருக்கக்கூடாது, பத்தியா நான் பண்ணிட்டேன், கர்வமே படக்கூடாது. அப்புறம் சில சமயங்களில் பாட்டு உச்சரித்து பாடலாம். ஆனால் எந்த வார்த்தை வருதோ, அதாவது ஊகிற வார்த்தைய போது ஊன்னு வச்சுக்காதீங்கோ அப்படின்னு சொல்லு. உன்னை தூதல உன்னை அப்படிலாம் வச்சுக்கூடாது. அதுக்கு என்ன அர்த்தமோ அது அந்த அபிநயத்தை காமிச்சா போகிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். இன்னும் எவ்வளவோ இருக்குது. Is the time? Do I have time for selling it? Another 10 minutes. No, I want dance. இதை நான் இதை எடுத்துடலாமா? இந்த சைடில் சலங்கை கொண்டா கொண்டு ஒரே ஒரு நிமிஷம். இப்பொழுது எனது மாணவன் ராமகிருஷ்ணா அவர்கள் ஒரு சின்ன ஐட்டம் செய்ய போகிறார். இவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இவர் எனது குரு வழுமூர் ராமையா பிள்ளை அவர்களின் பேரன், கொள்ளு பேரன். He is doing his 12th board exam. அவனுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். வழுவூர் ராமையா பிள்ளை அவர்களின் 2வது மகன். அவர் சங்கீதமோ இல்லை நடனமோ அந்த வழியில் ஈடுபடவில்லை. படித்துவிட்டு பேங்க் வேலையில் இருந்தார்.
அவருடைய மகன் ராமகிருஷ்ணாவின் தகப்பனார், அவருக்கும் மியூசிக் டான்ஸில் அவ்வளோ தான் கற்றுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் ராமகிருஷ்ணாவுக்கு மாத்திரம் நான் இங்கே ப்ரோக்ராம் வரையானோடனே 12th எக்ஸாம் இருக்குது, பயாலஜி எக்ஸாம் இருக்குது, இருந்தாலும் நான் எப்படியாவது படித்து விடுவேன், நான் ஆட வேண்டும். அப்படி ரொம்ப ரொம்ப நன்னா பாடுவார், வீணை கற்றுக்கிறார். இந்த டான்ஸில் அவ்வளோ ஒரு பைத்தியம். சில சமயம் நான் நினைப்பது உண்டு, ஒருவேளை எனது குருநாதரே வந்திருக்கிறாரோ விட்டகுறை தொட்டகுறை என்று நினைப்பது உண்டு. அதற்காக கர்வப்படக்கூடாது. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு என்னென்னா, இது இதுவும் நான் ஏதோ செய்த புண்ணியம்தான். நான் அவரிடம் கற்று அதனால் பயன் அடைந்துள்ளேன், அதை திருப்பி அவரிடமே சேர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு. நான் ஒரு 45 years டெல்லியில் இருந்தேன். சில சமயம் அதனால தான் தமிழும் தப்பாக வருது. ஏன்னா பழக்கம் விட்டு போயிடுதுன்னா இல்லையா. சுகுணா அவர்கள் சொன்ன மாதிரி அர்த்தத்தை மனதில் வாங்கி கொண்டு அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அர்த்தத்தை மனதில் வாங்கி கொள்ள வேண்டும் என்றால் அந்த மொழி, அதில் பாண்டித்யம் வேண்டும். எஸ்பெஷலி ஃபார் டான்ஸ் யூ ஷுட் நோ தெலுங்கு, தமிழ், சன்ஸ்கிருத். இப்போ ஹிந்தியும் தெரிய வேண்டியிருக்கு. இப்பொழுது ராமகிருஷ்ணன் அவர்கள் ருத்ரம் அதிலிருந்து சில வரிகளுக்கு அபிநயம் செய்வார். நான் அதை கொரியோகிராஃபி செய்திருக்கிறேன். இது முடிஞ்சதும் கேட்குறேன். என்னென்ன आत्मानं शिवात्मानं श्री रुद्र
रुद्र रूपं ध्यायेत् अथः आत्मानं शिवात्मानं श्री रुद्र रूपं ध्यायेत् कुक्कुन्त कुक्कुन्त दी कुक्कुन्त गुंत 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 कुक्कुन्त कुक्कुन्त दी कुक्कुन्त गुंत 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 शुद्ध स्फटिक संघाशं त्रिनेत्रं पंचवक्त्रकं शुद्ध स्फटिक संघाशं त्रिनेत्रं पंचवक्त्रकं गुंदरिता गुंदरिता कुकुंदरितै गुंदरिता 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 कुकुंदरितै गुंदरिता गंगाधरं दशभुजं सर्वाभरण भूषितं गंगाधरं दशभुजं सर्वाभरण भूषितं गुंत गुंदरिता कुकुंद कुकुंदरिता गुंता गुंतरिता गुंत गुंतरिता कुकुंद कुकुंदरिता गुंदता गुंतरिता नीलग्रीवं शशाङ्काङ्कं नादयज्ञ उपवीतितं नीलग्रीवं शशाङ्काङ्कं नादयज्ञ उपवीतितं गुंदति कुकुंदति कुकुंदति गुंदति कुकुंदति कुकुंदति गुंदति कुकुंदति कुकुंदति गुंदति कुकुंदति कुकुंदति व्याघ्रचर्मोदरीयं च वरेण्यम् अभयप्रदं व्याघ्रचर्मोदरीयं च वरेण्यम् अभयप्रदं व्याघ्रचर्मोदरीयं च वरेण्यम् अभयप्रदम् गुंद गुंदति कुकुंद गुंद गुंदति कुकुंदति कुकुंदत गुंद गुंदति कुकुंद गुंद गुंदति कुकुंदति कुकुंदत कुकुंद कुकुंदति कुकुंद गुंदति कुकुंद कुकुंद कुकुंदत कुकुंद कुकुंदति कुकुंद गुंदति कुकुंद कुकुंद कुकुंदत गुंदति कुकुंदति कुकुंदत गुंदति कुकुंदति कुकुंदत गुंदति 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 कुकुंदत कुकुंदति 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 कुकुंदत कुकुंदति 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 कुकुंदत कुकुंदति कुकुंदति तकुंदा तकुंदति तकुंदतां तकुंदति तकुंदति तकुंद तकुंदति तकुंदतां तकुंदति तकुंदति तकुंद तकुंदति तकुंदतां नमस्ते तु भगवन् विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरान्तकाय त्रिकालातिकाय कालातिरूपाय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन् महादेवाय नमः श्रीमन् महादेवाय नमः श्रीमन् महादेवाय नमः Okay, so now we'll have the question and answer session. You can ask any questions to ma'am.
Sri Balagurunadan asked me whether I would like to have this question answer session. So I said I would like, because I didn't perform the rigorous adavus and all that. I thought I'll make him dance first, and then based on that you can ask anything that you would like to. Okay, I'll ask you this question. You saw him perform, and I spoke about my guru's contribution and little changes he made in the way we dance and present. So, what do you think? Your the way you learnt the adavus, is there any difference? In what ways it was different? Yeah. Adavu, come. ஆமாம் மேம். நாங்கள் நமஸ்காரம். நாங்கள் ஆடின அடவு பார்க்குறத விட இது புதுசாக இருந்துச்சு மேம். அண்ணன் வந்து கை பண்ணது அதெல்லாம் புதுசாக இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், இப்போ இது பரதநாட்டியத்தில் இருக்கா அப்படி கேட்டேன். அப்படி இருந்ததா? ஒன் திங், ஹீ குடன்ட் பெண்ட், அரமண்டி ஃபுல்லாக போட முடியல, ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஆட்டமாக இருந்தது. எந்த அளவில் வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்க? அது அழகாக இருந்ததா? வித்தியாசமாக இருக்கலாம், பட் அழகாகவும் இருக்கணும் இல்லையா? அழகாக இருந்தது மேம். அழகாக இருந்தது. அழகாக இருந்தது. எங்களுக்கு அது பார்க்க புதுசாக இருந்தது. அப்படியா? உங்கள் அடவு எப்படி இருக்கும்? எனக்கு பண்ணி காமிக்கணும். எனி அடவு இல்லை மேம், தத்தை தாகாலாம் இப்படி பண்ணுவோம். பண்ணிக்க. ராமகிருஷ்ணா, I knew she will ask this question. அதெல்லாம் என்ன அடவு மேம்? அண்ணன் பண்ணதெல்லாம் தத்தை தாக அடவா? எந்த அடவு? அது புதுசாக இருந்தது, அதுதான் மேம் டவுட்டாக இருக்கு. எந்த அடவு? தத்தை தாக அடவு பண்ணி காமி. இல்லை இல்லை, ஆடும்போது வேற பண்ணி மேம், அது கேட்குறேன். இல்லை, அடவு பற்றி தான், அடவு பற்றி தான். No, I'm not judging them. I just want to know their opinion. ஆமாம். அதானே. பண்ணு 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 பண்ணு, பரவாயில்ல, எனக்கு தெரியணும் இல்லையா? யாராவது ஒருத்தர் வந்து பண்ணுங்க. Dhalang kutaka di kutaka tadingin na tum tatte taha datte taha tatte taha datte taha 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 tatte taha datte taha tatte taha datte taha 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 taha. Very good. அதே அளவு இன்னொரு சின்ன வித்தியாசம் தான். குத்தமே கண்டுபிடிக்கல, வித்தியாசம் என்ன? இப்போ அந்த அந்த ராமகிருஷ்ணா பண்ணதுக்கும் நீங்க பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா அது அழகா இருந்ததா? அழகா இருந்தது இல்லையா? அதுதான் முக்கியம். வித்தியாசங்கள் இருக்கும், ஒவ்வொரு பாணியும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். அழகா இருக்கா? அதுதான் வேணும். தேங்க்யூ. எனிதிங் எல்ஸ்? நமஸ்காரம் மேம்.
மேம் அந்த காலத்தில் நீங்கள் ஐ மீன் அந்த காலம் உங்களோட கச்சேரி பண்ணுற காலத்தில் எப்படியான பயிற்சி மேற்கொள்வீங்க மேம்? கான்சர்ட்டுக்கு முன்னாடி, நாட்டிய கச்சேரிக்கு முன்னாடி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் மேம். அப்புறம் இப்போ நம்ம ஒரு உருப்படிகளையும் ஐட்டம்னு சொல்கிறோம்ல, அப்போ என்ன சொல்வீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஐட்டம்னு தான் சொல்லுவோம். உருப்படி ஓகே. கலோக்கியெல்லாம் பேசிச்சு ஐட்டம். ஐட்டம் நாட் இன் அ பெஜாரேட்டிவ் மீனிங். ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஐட்டம் அடுத்து படிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஐட்டம்னா ஒரு பொருள் அப்படி தானே அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இல்ல. ஸோ அப்போ முன்னாடி காலத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு என்னோட டவுட். உருப்படின்னு தான் சொல்லுவா, உருப்படிகள் தான் சொல்லுவா. அனௌன்ஸ் பண்ணுறப்போ த நெக்ஸ்ட் ஐட்டம் அப்படி, அதே தமிழில் சொல்வது அடுத்த ஐட்டம் அப்படி வந்துடும். ஓகே மேம். தமிழ்லேயும் அந்த ஐட்டம்ன்றதை ஃபாலோ பண்ணுறதுனால இந்த கொஸ்டின் பண்ணுவாங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா உருப்படின்னு அந்த காலத்தில் சொல்ல முடியாது. ஓகே மேம். உங்களோட நாட்டிய கச்சேரிக்கான ப்ரிப்பரேஷன் பற்றி எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேம். தேங்க்யூ. எனக்கு வந்து கச்சேரிக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் வந்து யாருமே இப்படி நீ பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னதில்லை. எங்கள் வீட்லேயும் வந்து கம்பல் பண்ணினது இல்லை. எனக்கு அக்கா வந்து கர்நாடிக் மியூசிக் படித்து கச்சேரி பண்ணதுனால எனக்கும் கொஞ்சம் ஞானம் இருந்தது. அந்த காலத்துலலாம் வந்து டேப் ரெக்கார்டர் கிடையாது. லேட்டரான் அந்த இதில் இருந்தது. ஆனால் எந்த ஐட்டம், எந்த உருப்படிகளையும் அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு விட மாட்டாங்க. கிளாஸில் கற்றுண்டு போகணும், வீட்டுக்கு போய் ஆடி பார்க்கணும், மறுநாள் கிளாஸ்க்கு வந்து அதை ஆடி காமிக்கணும். அப்படி தானே தவிர வந்து டேப் ரெக்கார்டர், ஃபோனில் ரெக்கார்டு பண்ணிக்கிறது. இப்போல்லாம் ஒரு 4 இடம் சொல்லி கொடுத்துட்டா, மேம் அது வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நீங்கள் இதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்களேன். அப்போ தான் 1 மாதம்தான் ஆயிருக்கும். மொத்தம் 4 இடம் தான் கற்றுன்னு கொடுத்துருப்போம். இல்லைன்னா பசங்க ஆட மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி, இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டாம், நான் சொல்லித்தரேன். அப்போ நான் சொல்லுவேன், தெய்யா தெய் சொல்லிண்டே ஆடு. தெய்யும் தத் த தெய் தெய் திட்டி தை சொல்லிட்டு அதை சொல்லிண்டே ஆடு. நான் வந்து ஐ பிலீவ் இன் டீச்சிங் தெம் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். இது சும்மா அதில் பார்த்துட்டு ஃபோனில் பார்த்துட்டு ஆடுறது எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால் சில பேர் விட்டுட்டும் போயிருக்காங்க. ஐ டோன்ட் கேர். குழந்தைங்களுக்கு எல்லா அடவு, தத்தை தாக அடவு, சரி, தெய்கா தெய்கி, அது பேர் தட்டி முட்டு அடவு. ஏன் தட்டு முட்டு அடவு? தை தட்டுற இல்லையா? சரி, இல்லை, இதில் வந்து தை குதிக்கிற, குதிச்சு மிட்டு மிட்டு தட்டு மிட்டு தட்டு மிட்டு. அதனால் இதெல்லாம் சொல்லித்தர வேண்டியிருக்கு. ரொம்பவும் 6 வயசு குழந்தைக்கு ரொம்பவும் டீப்பாக சொல்லித்தரதில்லை. ஒரு 8-10 வயசு வர குழந்தைகளுக்கெல்லாம் நான் இன்சிஸ்ட், தெய்கா தெய்கி, தெய்கா தெய்யை அடவு பண்ணு அப்படி சொல்ல மாட்டேன். தட்டு மெட்டு அடவு பண்ணு, குதிச்சு அடவு பண்ணு, முழுமண்டி அடவு பண்ணு, அந்த மாதிரி சொல்லி அவங்கள பண்ண சொல்கிறது. அதனால் வித்தியாசம் இருக்குமோ என்னமோ தெரியல. சொல்லுங்க. நமஸ்காரம் மேம். ஏஜிங், அதாவது ஒரு ஏஜுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நான் நிருத்தியம் போர்ஷன் நிறைய பண்ண முடியலை. ஸோ அப்போது நம்ம பாவமாக எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். டூ தட், அது என்ன, அந்த டான்ஸ் ஒரு ப்ரோக்ராமோட சுவையை குறைக்குமா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்டிஸ்ட். Yet my question is it a compulsion to have Nrityam portion in the dance kacheri? அதனால் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் குறையுமான்னு கேட்குறீங்களா? வித் யுவர் பர்மிஷன், ஐ வாண்ட் டு டூ உன் அபிநயா பேஸ். இது வந்து திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் ஸ்லோகம். அதுக்கப்புறம் காவாவா. இட்ஸ் நாட் அ பதம், இட்ஸ் a கீர்த்தனம். I think it is a composition of Sri Papanasam Shivan. I want to present that. And I also will present a padam. Just see the difference and decide whether you'd have enjoyed this session more if I had performed Nritta, or if I'm
Now I'm presenting only Abhinaya. This அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வு தேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வு அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழோ பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வு தேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வு வரும் பிள்ளை பெருமான் பேராளா பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமான் பேராளா சேரானிருத குலகலகா சேரானிருத குலகலகா கலகா சேவக்குடியாய் திருச்செந்தூர் தேவா சேவற்குடியாய்
திருச்செந்தூர் தேவா தேவ சிவை மீட்ட செல்வா தேவ சிவை மீட்ட செல்வா பாரா மகிழ்ந்து தேவ சிறை மீட்ட செல்வா என்றும் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முளைத்தாயா பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பா வா வா என் துணை போற்ற முளைத்தாயா பரவி புகழ்ந்து விருப்புடன் அப்பா வா வா என் துணை போற்ற பரிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா பரிந்து மகிழ்ந்து வரவழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா ஆ ஆ வடிவேல் முருகா வருகவே வளரும் களவ குறும்பை முலை பள்ளி களவா வருகவே வடிவேல் முருகா வருகவே வளரும் களப குறும்பை முலை வள்ளி களவா வருகவே காவாவா கந்தாவாவா என்னை காவா வேலவா முருகாவாவா கந்தாவாவா என்னை காவா வேலவா முருகாவாவா கந்தாவாவா
பழனிமலை உடைய முருகாவா கந்தாவா என்னை காவா வேலவா ஆபத்திருளர அருளொளி தரும் பனே அண்ணலே ஐயவா ஆபத்திருளர அருளொளி தரும் பனே அண்ணலே ஐயவா திரள் தரும் தாபமகலவரும் பழனிவள கருணை மழையேவா திரள் தரும் தாபமகலவரும் பழனிவள கருணை மழையேவா தாபசய செய்லர நிழல் தருவார் தருவே என் குலகுருவேவா தாவசய பெயிலர நிழல் தருவார் தருவே என் குலகுருவேவா ஸ்ரீபாத்மநாபன் பத்மநாபன் மனிதவா தாமதாசர் வணங்கும் முத்தையா பத்மநாபன் மனிதவா தாமதாசர் வணங்கும் முத்தையா விதை கொடுத்தாவா கந்தாவா என்னை காவா வேலவா பழனிமலை உடை கொடுத்தாவா கந்தாவா என்னை காவா வேலவா It's a completely devotional song, but these kind of songs were not in the original format of Bharatanatyam. It was my guru who included such beautiful pieces, very emotional pieces. I'll now do a small padam, only 6 lines. It is Bhayarani Bhariki Bhamanampina Rade. I could not bear the pangs of separation, so I sent word through my Saki, but he did not come. The Cupid's arrows are piercing my heart. I could not bear it.
I still remember the day when he held me in a tight embrace. I sent word through my Sakhi, but he did not come. When I was very young, I fell in love with him. I will not hear a word against my beloved, even if it comes from my mother or father. He is my beloved who resides in Tirupati. I sent word through my Sakhi, but he did not come. This is the gist. बायरानी बारीकी भामनं पेन राडे बायरानी बारीकी भामनं पेन राडे बायरानी बारीकी कायजोनी बारीकी कलिकी चिल्तनुळ्ळीते कायजोनी बारीकी कलिकी चिल्तनुळ्ळीते बिगी कौकिट चेचिनदी तलची तलची वाणी बिगी कौकिट चेचिनदी तलची तलची वाणी बायरानी बारीकी भामनं पेन राडे बायरानी बारीकी చిన్ననాటి ముదలేవాణి చెలిమి కోరియుంటిని చిన్ననాటి ముదలేవాణి చెలిమి కోరియుంటిని చిన్ననాటి ముదలేవాణి చెలిమి కోరియుంటిని చిన్ననాటి ముదలివాని చెలిమి కోరియుంటిని చిన్ననాటి ముదలివాని చెలిమి కోరియుంటిని చిన్ననాటి ముదలివాని చెలిమి కోరియుంటిని కన్న తల్లి తండ్రి మాట కాదన తలి తలచి కన్న తల్లి తండ్రి మాట కాదన తలి తలచి ఎన్నడైన వాణి మాట కెదురాడయుల్టునా ఎన్నడైన వాణి మాట కెదురాడయుల్టునా
సన్నుతాంగుడే తిరుపతి వెంకటేశుడే వాణి బాయరాని బారికి మామనం పేన రాడే బాయరాని బారికి మామనం పేన రాడే బాయరాని బారికి எல்லோருக்கும் மதிய வணக்கம். முதல்ல இப்படியான ஒரு சங்கீத நாடக அகாடமி நியூ டெல்லி பாரதியார் பல்கலைக்கூடத்தில் பிராத்திக்யா இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இந்த புதுச்சேரியில் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கலைஞர்கள் மத்தியில் ஒரு கிரீடம் மாதிரி, கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முத்துக்கள் மாதிரியான ஒரு சிறந்த முத்துக்களை இன்றைக்கி வந்து கொண்டு வந்ததுக்கு சங்கீத நாடக அவர்களுக்கும் திரு பாலகுருநாதன் அவர்களுக்கும் நன்றி. அம்மா, என்கிட்ட ஒரு 2 கேள்வி இருக்குது. ரெண்டே கேள்வி. ரொம்ப சாரி, டைம் ஷார்ட் இருக்குது, எல்லாருக்கும் பசிக்கும் கண்டிப்பாக, ஏன்னா பிரேக்கும் கொடுக்கல, இருந்தாலும் சின்னதாக முடிச்சுக்கிறேன். முதல் கேள்வி வந்து அம்மா சொன்ன மாதிரி வந்து ஒரு பாடலை வந்து உள்வாங்கி படிக்கிறச்சே உள்வாங்கி படிக்கணும், அதை ப்ரெசென்ட் பண்ணும் போதும் அது அந்த மாதிரியான ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போது நாட்டியத்துக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு பாடலை கற்றுண்டு அந்த ஒரு உதாரணத்துக்கு வந்து சாருகேசிய ஒரு வர்ணம் இன்னும் என் மனம் லால்குடி சார் பண்ணின மாதிரி அந்த வர்ணங்கள்லாம் பண்ணும்போது பதச்சேதம் இல்லாத அந்த ராகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அவர் பண்ணின 2 சங்கதி 3 சங்கதி இல்லாமல் அதிகமாக கச்சேரிகளில் மேடைகளில் சங்கதி போடுறச்ச அது வந்து நாட்டிய கலைஞர்களை தொந்தரவு செய்யுமா செய்யாதா? ஒரு பாடகராக வந்து இந்த கேள்வி முன்வைக்கிறேன். 2வது கேள்வி வந்து அதுவும் இதே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். ஒரு 30 வருஷம் முன்னாடிலாம் ஒரு பின்னாடி ரொம்ப ஒரு 3 decades 4 decadesக்கு முன்னாடி இந்த நாட்டிய முறை வேறு மாதிரி இருந்தது. வருடம் தினம் ஒரு புதுசாக வர குருக்கள் அவங்க படிச்சுக்கிட்டு வர அந்த சம்பிரதாயத்தை மீறாமல் இன்றைக்கி அது ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் என்னோட கேள்வி என்னென்னா, ஒரு குருவுக்கும் ஒரு மாணவனுக்கும் முக்கியமாக நாட்டியத்துறையில் இசைத்துறையில் இசை கற்கும் வாய்ப்பாட்டு கற்கும் நாட்டியம் கற்கும் மாணவர்களுக்கு அந்த குருவுக்கும் சிஷியர்களுக்கும் உண்டான அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும், எது சம்பந்தமாக அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு அர்த்தம் படிக்கிறோம், இப்போ ஒரு சுவாமி நீ மனமிறங்கி ஒரு வர்ணம் படிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து ஒரு குருவாக முக்கியமாக வந்து நாட்டியமோ இல்லை இப்போது இசை வாய்ப்பாட்டு கலைஞர்களோ ஒரு குருவோ அதை சொல்லி கொடுக்குறச்ச அவங்க நிச்சயமாக அதோட உள்ளார்ந்த அர்த்தத்தை சொல்லி தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது மாணவர்கள்கிட்ட வேறு மாதிரியாக இருக்குது. அது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது வேறு மாதிரியாக இருக்குது. அதை வந்து அவங்க எப்படி வந்து புரிஞ்சுக்கணும், அதனால் வந்து அந்த 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 மாணவர்கள் அதை எப்படி எடுத்துக்கணும், ஒரு குருவாக நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஏன்னா உங்ககிட்டையும் வந்து சின்ன வயசுலேருந்து பெரிய வாழ்மை இந்த மாதிரி பெரிய பிள்ளைங்க மாதிரியும் படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஒழுக்கம் சம்பந்தப்பட்டதை ஒரு பாவத்தை வந்து சொல்லிக் கொடுக்கும்போது அதோட அர்த்தம் மாறாமல் அன்னைக்கு இருந்த அர்த்தத்தோடைய நீங்கள் படித்த அந்த அர்த்தத்தோட சொல்லிக் கொடுக்கும்போது அது மாணவர்கள் அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படியான ஒரு சின்ன இது பெரிய கேள்வி தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிங்க. முதல் கேள்விக்கு பதில் 10 பாடகர் வந்து நிறைய சங்கதிகளை சேர்த்து பாடுகின்ற போது அவர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டீர்கள். இதற்குத்தான் நான் சாரிங்கம்மா, அதை வந்து இந்த நாட்டிய கலைஞர்கள் அதை வந்து எப்படி எடுத்துக்கணும்ங்கிறத விட எப்படி எடுத்துக்கணும் வேற வழி. நன்றி. இது நாட்டியம் என்பது வாய்ப்பாட்டு போல் இல்லை.
குரு சொல்லி கொடுக்கறத கற்றுண்டு அதில் தானே இம்ப்ரூவைஸ் பண்ணி அதை அதனுடைய கிராமர் மாறாமல் பாடணும். இங்கே அதையும் மிஞ்சி உங்களுக்கு பாடுறவர் என்ன என்ன வரியை பாடுகின்றார்கள், அதுக்கு முன்னாடி அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். அந்த அர்த்தத்தை தெரிஞ்சு அதை கற்றுண்டு பண்ணணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஓஎஸ் அருணை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். வெகு சிறந்த பாடகர். அவர் டெல்லியில் இருக்கும்போது எனக்கு நிறைய பாடியிருக்கிறார்கள். அங்கே கேஎஸ் ஸ்ரீனிவாசன் பெரிய தமிழ் அண்ட் சன்ஸ்கிருத் புலவர். அவர் சங்ககாலத்து தமிழ் செய்யுளை எல்லாம் பண்ண வேண்டும், ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும்னு சொன்னார். சரின்னு சொன்னோம். ஸ்கிரிப்டை கொண்டு கொடுத்துட்டார். நாளன்னைக்கு கச்சேரி. அருண் அங்கே இருந்தான். நான் அருணை பார்த்தேன், அருண் என்னை பார்த்தான். கனக்கா பயப்படாதீங்க, பண்ணிடலாம், நீங்கள் வந்து வார்த்தையெல்லாம் படப்படம் பண்ணிக்கோங்க, நான் அதுக்கு மெட்டு போட்டு நான் பாடிடுறேன். சரி, எனக்கு கொஞ்சம் சங்கீத ஞானம் இருந்ததுனால அண்டு அருணுக்கு டான்ஸுக்கு பாடி நல்ல டான்ஸை பற்றி நாலேஜ் இருந்ததுனால நாங்கள் 2 பேரும் இதை ஒத்துண்டு பண்ணுறோன்னு சொன்னோம். எத்தனை தரம் பண்ணோம்? ஒரு வரியை 3 தரமா 4 தரமா? அங்கே ஒரு இதுவும் கிடையாது, ரூல் இல்லை. நாங்கள் எங்களுக்கே நான் சொன்னேன், சரி அருண் நீ பாடு. அருண் வந்து அந்த ஒரு வரிக்கு ஒரு 5-6 சங்கதிகளை விதவிதமாக போட்டு பாடிகிட்டே இருப்பான். நான் காதில் வாங்கிறது என்னன்னா, ஒரு வரியோட வார்த்தை எண்டான உடனே அவன் எந்த சுரத்தை வச்சு அந்த வரியை பாட போகிறாங்கிறது ஓரளவுக்கு எனக்கு புரியும். ஓ, இதே வரியைத்தான் அவன் திருப்பி பாட போகிறான், சரி அந்த வரிக்குண்டான அர்த்தத்தை நான் அபிநயம் படிப்பேன். இந்த மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் டான்ஸ் கற்றுக்கிறவங்களுக்கு மியூசிக்கோட நாலேஜும் இருக்கணும். அண்டு எனக்கு அது விரிவாக சொல்ல தெரியல. ஒரு ராகத்தை பாடும்போது அடுத்த அந்த வரியை இன்னொரு விதமாக பாடுறதுக்கு அவங்க எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அந்த வரியை அப்படிங்கிற ஒரு ஒரு தீர்மானம் எனக்கு உண்டு. அதனால் வந்து நான் அதை சமாளித்தேன். ஆனால் இது வந்து டான்ஸுக்கு பாடுறவங்களும் இதை யோசிக்கணும். குழந்தையுடைய வயசு என்ன, அவங்களால இதை வந்து அதாவது முன்னெல்லாம் ஒரு வரியை 4 தரம் இல்லை 3 தரம் இந்த பக்கம் ஒரு அபிநயம் படிக்கணும், அந்த பக்கம் ஒரு அபிநயம் படிக்கணும், சென்ட்ரலில் ஒரு அபிநயம் படிக்கணும். இந்த 3 தரம் தான். அதற்கு மேலே பாடுறவங்களும் ஜாஸ்தி பாடக்கூடாது. அதுக்கு மேலே கற்றுக் கொடுத்தவங்களுக்கும் அவ்வளவுதான், 3 தரம் தான். ஒரு வரிக்கு 3 விதமான அபிநயம், 3 தரம் தான் இருக்கும். அது வந்து பிகினர்ஸ்க்கு தட் இஸ் த ரைட் வே ஆஃப் டீச்சிங். ஒரே வரிக்கு பலவிதமான சஞ்சாரி பாவங்களை சொல்லி கொடுத்து அவங்கள வாட்டக்கூடாது. அதனால் பாடுறவங்களுடைய ஒரு கடமை என்னன்னா, குழந்தைக்கு எவ்வளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருக்குது. ஒரு 3 தரத்துக்கு மேலே 4ஆம் தரம் பாடினா அவங்களால அதை வந்து அடுத்தது உடனே எடுக்க முடியுமா அதே வரியை, அதெல்லாம் யோஜனை பண்ணி பாடணும். அதே மாதிரி அபிநயம் சொல்லி கொடுக்கும்போது சின்ன குழந்தைகளாக இருந்தால் அவங்களுடைய வயசுக்கு ஏற்ற பாடல்களை தான் தேர்ந்தெடுக்கணும். ஒரு 15-16 வயது மாணவியாக இருந்தால் பதங்கள் எல்லாமே ஐ ஒன்ட் சே எரோட்டிக், பட் நிறைய சிருங்கார ரசம் நிறைந்ததாக இருக்கும். அதில் மதுர பக்தி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது ஆடுறவங்க தன்னை ஜீவாத்மாவையும் பாடுற அந்த கடவுள் பரமாத்மாவாகவும் நினைத்து பாட வேண்டும். இப்போ நான் செஞ்சதுலேயே பிகி கைக்கிட்ட சேச்சினதி தலைச்சி தலைச்சி. ஐ ஸ்டில் ரிமெம்பர் த டே வென் ஹீ ஹெல்ட் மீ இன் அ டைட் எம்ப்ரேஸ். அந்த டயத்தில் விரசமாக இல்லாமல் அந்த பகவானே தன்னை அணைத்து ஆதரித்ததாக தன் மனதில் தீர்மானம் செய்து கொண்டு செய்ய வேண்டும். இந்த 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 லைனை தாண்டி போகக்கூடாது. எரோட்டிக் மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. பண்ணுறதுலேயும் பக்தி கலந்த ஒரு காதலாக இருக்க வேண்டும்.
அதுதான் என்னுடைய அபிப்பிராயம். ஐ ஹோப் ஐ ஹவ் கிளியர்ட் டு some extent. தேங்க்யூம்மா. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்ததற்கு புதன்கண் சங்கீத நாடக அகாடமி அதிகாரிகளுக்கும் பாரதிய கலைக்குழும் அவர்களின் நிர்வாகிகளுக்கும் முக்கியமாக பாலகுருநாதன் அவர்களுக்கும் உங்கள் எல்லோருக்கும் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து நாங்கள் செய்ததை அப்ரிஷியேட் பண்ணி உள்வாங்கிக் கொண்டதற்கும் நன்றியும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். Thank you so much, ma'am. Your portrayal was a beautiful blend of grace, depth, and emotional intensity. Through your expressive artistry, you demonstrated the Abhinaya so well that our students, like we were all like awestruck and totally immersed in your performance. Thank you so much, ma'am. Thank you. We are really so honored and so privileged to have you here. Thank you. Also now, Shri V. Balagurunathan will do the honors to Ramakrishna, who demonstrated here. So thank you so much, Ramakrishna, also to come here and to do the demonstration. Thank you so much. Thank you so much, both of you. It's a great opportunity for Ramakrishna to do a solo program, not full program, but one item he did, and I'm sure you all enjoyed it. It's a beginning, and he'll go on to great heights. Thank you. So also on behalf of Bhadya Palaglikudam, we wish you all success and you'll grow more. Thank you. Thank you so much. Thank you, ma'am. Okay, இப்போ